பியாண்ட் அக்கிலா ரிஃப்ட். ஸோ இந்த கதை என்னன்னா, டாம் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காரு. அவர் கூட 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரோட பேர் தேவையில்லை, ஏன்னா எனக்கு மறந்துடுச்சு. ஸோ டாமுக்கும் அவரோட டீமுக்கும் வந்து ஸ்பேஸில் வந்து ஒரு மிஷின் இருக்குது. அது என்ன மிஷன்னா, மில்கி வே கேலக்சியில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பபுளுக்கு வந்து கார்கோ வந்து டெலிவர் பண்ணணும். ஸோ அப்படி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றதால ஃப்யூச்சரில் வந்து ஏலியன் சிவிலைசேஷனோட நம்ம கைக்கு ஒருத்து ஏலியன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் ப்ளஸ் நம்மளோட டெக்னாலஜி மெர்ஜ் பண்ணி ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர்க்ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருப்பாங்க. அந்த கம்பெனி கிரியேட் பண்ணி வச்ச ஒரு டெக்னாலஜி தான் அப்பச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் போனீங்கன்னா ஈஸியாக டேரெக்டாக டெலிபோர்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுவீங்க. ஸோ டாமும் அவரோட டீமும் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கிலா ரிஃப்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும், அதுதான் மிஷன். அப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அந்த ஸ்பேஸில் வந்து அவங்க அந்த இன்டர்ஸ்டெல்லார்லாம் வந்து ஸ்லீப் எடுப்பாங்க, லாங் ஸ்லீப் எடுப்பாங்களே, அந்த மாதிரி அவங்க லாங் ஸ்லீப் 3 பேரும் எடுத்துட்டாங்க. அவங்களோட ஸ்பேஸுக்கு வந்து அப்பச்சரை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ டாம் வந்து முழிச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஸ்லீப் மோடில் தான் இருக்காங்க. அங்கே வெளியே இருந்த ஆட்கள் வராங்க. யாரான்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து மாஸ்கை கழிட்டு பார்க்கும்போது அது இவனுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், கிரேட்டா அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு தான். ஸோ கிரேட்டாங்கிறது டாமோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ டாம் சொல்லுவான், நாங்கள் இந்த மாதிரி அக்கிலா ரிஃப்ட் போகணும், ஸோ நாங்கள் அப்பச்சரை யூஸ் பண்ணி நாங்கள் டெலிபோர்ட் ஆனோம், ஸோ இங்கே டெலிபோர்ட் ஆகிட்டோம், இது ஆக்சுவலாக என்ன இடம்ன்ற மாதிரி கேட்பான். அதுக்கு கிரேட்டா சொல்லுவா, இது வந்து அக்கிலா ரிஃப்ட் கிடையாது, இது எங்களோட ஸ்டேஷன். அது ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவா, எனக்கு மெமரி லாஸு, அதை விட்டுருங்க. ஸோ அவன் என்ன சொல்லுவான்னா, அப்பச்சரில் அப்பப்போ இந்த மாதிரி கிளிச்சு நடக்கும், நினைக்கிற லொக்கேஷனில் வந்து டெலிபோர்ட் ஆகிறதுக்கெல்லாம் அடிக்கடி இங்கே வந்துடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க 2 பேரும் ஸ்லீப் மோட்லேயே இருக்கட்டும், நீ என் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லுவாள். இவனும் வந்து போயிடுவான். ஏன்டா ஸ்பேஸ் மிஷனில் இருக்க பொம்பளை சோப் கேட்குது. ஸோ இவனும் வந்து கிரேட்டாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போயிடுவான். ஸோ கிரேட்டா அதுக்கப்புறம் வந்து ஒன்று ரீவீல் பண்ணுவாள். என்னென்னா, ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிற ஸ்டேஷன் வந்து அக்கிலா ரிஃப்ட் போகிற வழியெலாம் கிடையாது, அக்கிலா ரிஃப்ட்டுக்கே வந்து இன்னும் 150 லைட் இயர்ஸ் போகணும். ஸோ இப்போ அவன் வந்து வீட்டுக்கும் போக முடியாது, அக்கிலா ரிஃப்ட்டுக்கும் போக முடியாது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நடுவில் மாட்டிக்கிட்டான், ஒரு ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டாங்கிறதா அவனுக்கு தெரிய வரும். ஸோ இதுவே ஷாக்கிங் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெயின் மேட்டர் இதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, அவன் அங்கே வந்திருக்க இடம், அந்த ஸ்டேஷன் எல்லாமே வந்து உண்மை கிடையாது. அதே மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த பொண்ணு கிரேட்டா கிடையாது, ஒரு ஏலியன் கிரியேச்சர்.